எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 20. இன்னைக்கு என்னன்னா, நம்ம நிறைய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போகிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிறையா திருவள்ளூரில் இருக்குது, நம்ம பஞ்சவடி போகிற வழியில் இருக்குது. நிறைய இடங்களில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்க்கலாம். நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி, நானும் நான் ரங்கநாதன் வீரராகுலெல்லாம் போனப்போ கூட பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி போய் இப்போ சேவிச்சுட்டு வந்தோம். திருவள்ளூரில் நிறைய இடங்களில் போகலாம். அது மாதிரி இருக்குது. அந்த 5 முகம் எதுன்னா, கருடனோட கருடாழ்வாரோட முகம் ஒன்று, நரசிம்மரோட முகம் ஒன்று, ஹைகிரீவம்னு குதிரையோட முகம் ஒன்று, வராகம்னு வராக அவதாரம் பன்றிய அவதாரம் அந்த முகம் ஒன்று, அப்புறம் ஆஞ்சநேயருக்கே உரித்தான வானர முகம். இந்த 5 முகங்களை வச்சு அந்த இதை நம்ம படிப்போம். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ராமாயணத்துல ராமராவண யுத்தம் நடக்கிறது இல்லையா? அந்த யுத்தத்துல ராமன் நிறைய நிறைய சண்டை போட்டுறான். ராவணனுடைய படைகள்லாம் தோத்து போகுது, பலகீனமாயி ராவணனுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாயிடுது. ராவணனுடைய படைகள்லாம் ராவணனுடைய படைகள்லாம் அழிஞ்சு போச்சு நிறையா. உண்மையாவே ராவணனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, மனசுல கிளி வந்துடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்டும் அவனுக்கு அவன் பாதாள லோகத்துக்கு அதிபதி ஆக்கி அவனை இவன் தான் வச்சான், மயில் ராவணன் ஒருத்தனை. ராவணன் தான் பாதாள லோகத்தை ஜெயிச்சு அந்த இடத்துக்கு மயில் ராவணன் அதிபதி ஆக்கி மயில் ராவணன் ஆளை விட்டு வந்தான். மயில் ராவணன் இவனுடைய ஃப்ரெண்டு. மயில் ராவணன் தம்பி மகிராவணன் இவரோட ஃப்ரெண்டு. அந்த மயில் ராவணனை இங்க கூப்பிடா வர சொல்லலாம். மயில் ராவணன் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய பலசாலி. நிறைய பிரம்மா கிட்ட நிறைய வரங்களை வாங்கியிருக்கான். அந்த மகிராவணன் அவனுடைய தம்பி, அவனும் மிகப்பெரிய பலசாலி. மயில் ராவணன் பிரம்மா கிட்ட தவம் தன்னுடைய உயிரை தனக்கு சாகாத வரம் வேணும்னு கேட்குறான். பிரம்மா அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்ற. அப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய உயிரை ஒரு பெரிய இதில் எப்படி அதை ஒரு காவந்து பண்ணி 5 வண்டுகளை, விஷ வண்டுகளை உருவாக்கி அதில் தன்னுடைய உயிரை உள்ள பகுந்து வச்சு அதை ஒரு பெட்டகத்தில் வச்சு மூடி 7 கடல் தாண்டி ஒரு தீவுல தடாகத்தில் ஒரு தாமரைப்பூ இலைக்கு உள்ள வச்சு தாமரைப்பூவை மூடிட்டு சுற்றி எக்கச்சக்க பாதுகாப்பு போட்டு வந்துடுறான். அங்கதான் மயில்ராவனோட உயிர் இருக்கு. இது மயில்ராவணன் பிரம்மா கிட்ட வாங்கின வரம். ஏன்னா தன்னை யாரும் தனக்கு சாகாத வரம் வேண்டும் கேட்கறான், கொடுக்க மாட்டேன்ற. அந்த மாதிரி கடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். உடனே இந்த மாதிரி ஒரு வரம் கேட்கறான். 5 வந்து அவன் என்ன பண்றான், இந்த வரம் வாங்கி அங்கே வச்சிடுறான். அங்கே கொண்டு உயிரை வச்சிடறான். தன்னோட உயிரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த மதமா இருக்கு. அந்த மதத்தில் இருக்கான். மாயாவி. அவன் நிறைய மாய வித்தை எல்லாம் உண்டு. போர்க்களத்தில் ராமரை குடிக்கிட்ட வரான். பார்த்தா அங்கே ஆஞ்சநேயர் காவல் காத்துட்டு இருக்கார். இது விபீஷணனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போறது. ராவணனுக்கு மயில் ராவணன் ஒருத்தன் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் பயங்கர மாயாவி, பயங்கர வித்தை தெரிஞ்சவன். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட இருந்து நீ இவங்களை காப்பாற்றணும், அவன் எங்கேயாலும் வந்துருவான். அதனால நீ ராமலட்சுமணாவை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி பர்சனலா ஆஞ்சநேயரை காவல் வச்சுட்டு விபீஷணன் போறார். விபீஷணன் போன கொஞ்ச நாளைக்கெல்லாம் மயில் ராவணன் நாங்கள் பார்க்குறான். ஆஞ்சநேயர் காவல் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, ஒரு பெரிய பர்ணசாலை மாதிரி அமைச்சு அந்த பர்ணசாலையை சுற்றி தன்னுடைய வாழை வட்டமா வடிவமைச்சு அதுல ஒரு வழி உள்ள போறதுக்கு சின்ன வழி மட்டும் வச்சுட்டு மீதி பூரா அப்படியே மூடிட்டு உச்சியில ஏறி உட்காந்துருக்காரு. ஏதோ உள்ள யாரும் போக முடியாது, ஆஞ்சநேயருக்கு தெரியாத யாரும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி பாதுகாக்கிறார். மயில்ராவணன் அதை பார்த்த உடனே என்ன பண்றான், தான் விபீஷணனோட உருவம் எடுத்துட்டு அந்த உருவமா மாறி அங்க ஆஞ்சநேயர்கிட்ட நான் போய் உள்ள பார்க்கணும், ராமலட்சுமணனை பார்க்கணும்னா உள்ள போக சொல்றான். உள்ள போன உடனே என்ன பண்றான் மயில்ராவணன், ராமலட்சுமணன்கிட்ட போய் நான் விபீஷணன் சொல்லி பேசிட்டு பயங்கர மாயசக்தி இல்லையா, இவனோட மாயசக்தியால சின்ன பூச்சி வடிவில் ஆக்கிறான். ராமரையும் லட்சுமணன் ஒரு சின்ன பூச்சி வடிவில் ஆக்கி தன்னுடைய இடுப்புல சொருகிண்டு ஒரு பொட்டலமா கட்டி தன்னுடைய இடுப்புல சொருகிண்டு ராமலட்சுமணன் பேசிட்டு வெளியில வந்துடுறான். அதான் இடுப்புல இருக்க ராமலட்சுமணன் சின்ன பூச்சி ஆக்கி இடுப்புல எடுத்துட்டு வெளியில வரான். பர்ணசாலையை விட்டு வெளியில வரான். ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன அந்த மயில்ராவணன் வருவான், எப்படி வேணாலும் வருவான், ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ கோட்டைய அப்படின்னு விபீஷணன் குருவில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் நம்புறாரு. அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான், கிண்டல் பண்ணி விட்டு போயிடறான் ஆஞ்சநேயரை.
இப்போ போன 10 நிமிஷத்துல உண்மையான விபீஷணன் வரார். அவர் வந்து கேட்குறாரு, எங்க இருந்தா ஆஞ்சநேயர் கேட்குறாரு, இப்பதான் வந்து மறுபடியும் வந்துருக்கீங்களா என்னன்னு. இப்ப நான் எங்க வந்தேன் என்ன உடனே தெரிஞ்சு போது, ஆஹா உள்ள போய் பார்த்தா ராமலட்சுமணா காணும். கொடியில இருந்து தூக்கின்னு போயிட்டான். மகேந்திராவோட தூக்கின்னு போயிட்டான். மகேந்திராவனோட இடம் எதுன்றத வந்து விபீஷணன் வந்து அவ கூடிய அரக்கர்கள் கூட இருந்தவர் இல்லையா, ராவணன் கூடிய. அதனால விபீஷணனுக்கு தெரியும். அப்ப சொல்றாரு மகேந்திராவன், இவன் பாதாள லோகத்துல இருக்கான், அவன் தான் வந்து தூக்கின்னு போயிட்டான், எனக்கு தெரியும். அவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும், மாறு வேஷம்லாம் போட முடியும். நீ பாதாள லோகத்துல இருக்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் போய் காப்பாற்றணும், போய் எப்படியோ என்ன பண்ணுவியோ பண்ணி கொடுவா. மயில்ராவனும் லேசுன்னு நினைக்காதுன்னா, மயில்ராவனை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு ஆச்சரியர் கேட்குறாரு. கேட்கும்போது நீ போவாங்க, அங்கே போன அப்புறம் நீ வந்து ஈஸ்வரனுடைய உதவியால் உனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது நீங்கள் நீ வந்து ஈஸ்வரன் வந்து ஆஞ்சநேயரோட அம்சம் தானே, ஈஸ்வரனோட அம்சம் தானே ஆஞ்சநேயர், அக்னியோட அம்சம் தானே. அதனால அவங்களுக்கு ஈஸ்வரன் துணை இருப்பார் போன்றார். இவர் வரார். அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்கே வந்து பார்க்குறார். பார்த்தா மயில்ராவணன் கோட்டையை பெருசாக கட்டி வச்சிருந்தான். அவன் பண்ண அதே மாயா வித்தியை இவருக்கு தெரியும் இல்லையா இல்லையா. உடனே தன்னை வந்து ஒரு சின்ன குழவி மாதிரி மாற்றிட்டு அப்படியே உள்ள போறார். உள்ள போய் தேடினா காளி கோவிலுக்கு பக்கத்துல ஒரு தனியா ஒரு ரூம்ல இவங்க 2 பேரையும் சிறை வச்சிருக்காங்க. தெரிஞ்சு போறது பார்த்துறார். பார்த்துட்டு அப்படியே போய் காளி கோவிலுக்கு ஒரு பக்கத்துல ஒழிஞ்சுக்கிறார். அதுக்குள்ள அவன் மயில்ராவணன் வந்து இவங்களை பலி கொடுக்கறதுக்கு நாள்லாம் தேடிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறான். பலிக்கு கொண்டு வரான். மயில்ராவணன் 2 பேரும் வராங்க. இவங்க ராமலட்சுமணால பின்னாடி கையை கட்டி அவளோட சக்தியெல்லாம் மாய உலகத்துல போய் அவளோட சக்தியெல்லாம் பிடிக்கிட்டு அவளை கொண்டு வரான் பலியிடுறது, காளிக்கு பலி கொடுக்குறது. காளிக்கு பலி கொடுக்கறதுக்கு உள்ள கொண்டு வரும்போது காளி கோயிலுக்கு உள்ள ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் காளிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு மயில்ராவணனை பார்த்து, மயில்ராவணனே நீ உன்னோட பக்தியெல்லாம் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நீ என்ன பண்ண, எனக்கு கொடுக்க வேண்டிய நீ பலி கொண்டு வந்திருக்க 2 உயிரையும் மகிராவன் உன் தம்பியையும் உள்ள அனுப்பு, வேற யாரும் உள்ள வர வேண்டாம், இப்ப நான் சொல்லும் போது வாங்க அப்படின்றார். உடனே அந்த காளி தான் அசிரீதியா சொல்றதுன்னு நினைச்சிட்டு தாயேன்னு சேவிச்சுட்டு மயில்ராவணன் என்ன பண்ணிதான் நம்பிடுறான். நம்பிட்டு மயில்ராவன் வெளியில இருந்து மகிராவன் இந்த 2 பேரையும் உள்ள அனுப்புறான். ராமலட்சுமணன் உள்ள வந்த உடனே இந்த மகிராவனுக்கு என்னென்ன வரன்னா, ஒரே குத்துல சாகணும். யாராவது ஒரு குத்துல, அவன் வந்து பயங்கர பலசாலி, திடகாத்திரமானவன். அவன் வந்து ஒரு குத்துல யானையை கொல்லக்கூடிய சக்தி படைச்சவன் இந்த மகிராவன். அவனுக்கு அவ்வளவு பால் பலம். அதனால அவன் என்ன பண்றான், அவன் தவம் பண்ணதுல என்ன ஒரே குத்துல கொல்றதுக்கு ஒரே ஒரு குத்து தான் குத்தணும், அதுல நான் செத்து போகணும். அது மாதிரி யாராவது இருந்தா நீ அது அப்படிதான் என் உயிர் போகணும், இல்லாட்டா உயிர் பிரியக்கூடாதுன்னு வாங்கிக்கிறான். ஒரு குத்து போயிடுச்சுன்னா அந்த ஒரு குத்துல சாகலை, நான் எதிராளி செத்து போயிடுவான். எழுந்து நான் குத்துற ஒரு குத்துல அந்த எதிராளி செத்து போயிடுவான் அப்படின்னு வர வாங்கிக்கிறேன். ஆக இது வந்து விபீஷணன் வந்து சொல்றாரு, மகிராவனுக்கு வந்து ஒரே குத்துல சாகடிக்கணும், அந்த அளவுக்கு நீ பலத்தை உடம்புல ஏற்றிக்கணும், அது மாதிரி நீ கொல்லணும். அப்புறம் மயில்ராவணனையும் நீ வந்து அந்த 7 கடல் தாண்டி வச்சுன்னா அங்கே போய் நீ அந்த உயிரை எடுக்கணும்னு சொல்ற. போறான். அதே மாதிரி மகிராவணன் உள்ள வரான். மகிராவணன் மேலே உட்காந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய முழு பலத்தை, ஆஞ்சநேயருக்கு வந்து 1000 பலனும் தன்னுடைய முழு பலத்தையும் எடுத்து சேர்த்து ஒரே ஒரு குத்து மாறில குத்துறார். குத்துற உடனே மகிராவணன் அங்கேயே அப்படியே மாறு வெடிச்சு செத்து போறான். மாறு வெடிச்சு ரத்த கலரி ஆயிடுது கீழே எல்லாம். அவன் வாயை சத்தம் கூட வெளியில வர முடியல, அவனால சத்தம் கூட போடல, அப்படியே கீழே தள்ளி மிதிச்சிடுறாரு. அவர் மிதிச்சு தேய்ச்சிடுறாரு தரையில ஆஞ்சநேயர் மகிராவணன். தேய்ச்சிட்டு உடனே ராமலட்சுமணனை விழிச்சு அவளோட வில்லம்பெல்லாம் அவர் எடுத்துட்டு வந்திருப்பார். அதெல்லாம் கொண்டு அவகிட்ட கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கோ, இப்போ மயில்ராவணன் உள்ள வருவான், வந்தான்னா சண்டை பண்ணும், நீங்க ரெடியா இருக்கோன்ற. அவன் மயில்ராவணன் வெளியில வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் ஆச்சு, காணும், யாரும் வரலன்னு ஒன்று சந்தேகம் வந்து உள்ள போய் பார்க்கறான். உள்ள மயில்ராவணன் செத்து கிடக்கான். ராமலட்சுமணன் அம்பு கை அவளெல்லாம் விடுபட்டு அவள் சுய உருவம் வந்து கையில அம்பு வில்லம் போட நிற்கிறான்னு உடனே சண்டை போடுறா 2 பேரும். நீங்க அந்த மயில்ராவணன் வந்து எங்கேயும் போகாத, இங்கேயே இவனை இருக்க வச்சு சண்டை போட்டுருக்கோம், இவன் மாய உருவம் எடுக்காம கூட ஈக்குவலா சண்டை போட்டுருக்கோம் நீங்க அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரும் சண்டை போட சொல்லிட்டா. மயில்ராவணன் சண்டை போட சொல்லிட்டு ஆஞ்சநேயர் போறார். போய் 7 கடல் தாண்டி போய் அந்த தீவூருக்கு போய் அந்த தாமரை பூக்குள்ள அந்த பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை எடுத்துடுறாரு. பெட்டியை எடுத்த உடனே இவருக்கு தோன்றது, அப்ப வந்து இந்த பெட்டியில என்ன இருக்கு, எப்படி இவனை கொல்றது, இந்த பெட்டியில என்ன இருக்கு, இந்த பெட்டிக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியும், இந்த உயிர் இது திறந்தா இது எப்படி போகுமோ தெரியலையே, என்ன ஆகுமோ, உயிர் திறந்த உடனே உள்ள இருந்து பாம்பு வருமா, தேள் வருமா, இல்ல ஒண்ணுமே இருக்காதா, இல்ல திறந்த உடனே உயிர் மட்டும் வரும், பூச்சி மாதிரி இருந்தா அப்படியே பறந்து ஓடி போயிடுமா, என்னன்னு தெரியல. இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி அவனை கொள்ளணும்னு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஈஸ்வரன் நோக்கி கேட்கிறேன். உடனே ஈஸ்வரன் பிரசன்னமாகி சொல்றாரு, இது உள்ள
பயங்கரமான விஷத்தை சேர்ந்த 5 வண்டு இருக்கு. அந்த 5 வண்டுல தான் மயில்ராவணன் உயிரை பிரிச்சு வச்சிருக்கான் தனித்தனியா. ஏன்னா ஒரு வண்டு பறந்து போச்சுன்னா கூட, ஒரே ஒரு வண்டு உயிரோடு போயிடுச்சுன்னா கூட இந்த பொட்டியை திறந்தவா செத்து போடுவான். அது மாதிரி ஒரு வரம் வாங்கி வந்திருக்கான். அதனால நீ என்ன பண்ணிதான் இந்த 5 வண்டையும் ஒரே நேரத்துல கொள்ளணும். இந்த 5 வண்டையும் நீ ஒரே நேரத்துல எப்போ அப்படியே இந்த வண்டை பிடிச்சி, இந்த வண்டை வந்து எந்த ஆயுதங்களாலையும் கொல்ல முடியாது. அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கான். இந்த வண்டு வந்து எந்த ஆயுதத்துக்கும் சாகாதுன்னு. இந்த வண்டுக்கு இது வந்து ஆயுதங்களால சாகாதுன்னா வாயில தான் போட்டு கடிக்கணும். அதை ஈஸ்வரன் சொல்றாரு, இது ஆயுதங்களால சாகாது இந்த வண்டு, நீ ஆயுதங்களை உபயோகப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, வாயில போட்டு கடிச்சிடுவோம் அப்படின்ற. வாயில போட்டு கடிச்சிடணும்னு அவன் என்ன பண்ற, வாயில போட்டு 5 வண்டி எப்படி ஒரே நேரத்துல வாயில போட முடியும்? போட முடியாது. 5 வண்டு ஒவ்வொன்றும் ஒரு பக்கமா போச்சுன்னா, திறந்த ஒண்ணு பறந்து கிடந்து ஓடிச்சுன்னா, அதுக்காக தான் என்ன பண்ற, திறந்த உடனே பார்த்தா முதல்ல வந்து கருடன். சப்போஸ் உள்ள இருக்க உயிர் பறந்து போச்சுன்னா, வண்டு பறந்து போச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு கருடன். அதே மாதிரி பாஞ்சு போச்சுன்னா பிடிக்கிறதுக்கு நரசிம்மம். பாஞ்சு போய் பிடிக்கிறதுக்கு நரசிம்ம ரூபத்துல. அதே மாதிரி வேகமா ஓடிச்சுன்னா விரட்டின் போய் பிடிக்கிறதுக்கு குதிரை ரூபத்துல. அதான் ஹயக்ரீவம். அதே மாதிரி பூமி கீழே கடகடன்னு பூமியை குறைஞ்சிட்டு உள்ள போச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி போச்சுன்னா அந்த வண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வராகம். அதே மாதிரி தாவி தாவி போச்சுன்னா, எங்கேயும் அங்கேயும் எங்கேயுமா தாவி அங்க மேலே கீழே ஓன எங்கேயும் காத்துன்னா அதை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வானரம். அதான் கொஞ்சம் நல்லாவே அனுமாரோட முகம். இந்த 5 முகங்களை எடுத்துக்கோ நீ. பரமசிவன் தான் அதை சொல்லி கொடுக்குறாரு என்ன பண்ணணும். 5 முகங்களையும் எடுத்துக்கோ, இந்த டப்பாவை இங்கே திறக்க அதை எடுத்துன்னு போ, அப்படியே இந்த பெட்டகத்தை அப்படியே எடுத்துன்னு போய் மயில்ராவணனை எதிர வச்சுருந்தா இதை நீ செய்யணும். மயில்ராவன் அவ சண்டை போட்டுருக்க இடத்துல நீ போய் நின்று 5 வண்டையும் பெட்டியை தந்தவுடனே 5 வண்டு வரும். நீ வந்து உன் தலையை வந்து 5 தலையா உருவாக்கிக்கோ. உருவாக்கிட்டு 5 தலையாயும் ஒவ்வொரு வண்டை பிடிச்சி ஒரே நேரத்தில் கடி. ஒரே நேரத்தில் கடிச்சேன்னா எல்லாம் வரும். வந்த உடனே எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த வருஷம் உடம்புக்குள்ள போயிடக்கூடாது. அந்த வருஷம் உடம்புல போச்சுன்னா யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாது. உடனே உனக்கு மயக்கம் வந்து நீ விழுந்துடுவ, எல்லாமே கெட்டு போயிடும். நீ வந்து கடிச்சு அப்படியே துப்பிடணும் வெளியே. துப்பிட்டு கங்காதேவியை நோக்கி தியானம் பண்ணு. கங்கையை தியானம் பண்ணா கங்கை உன் கையில வருவா. கங்கை உன் கையில வந்த உடனே வாயில கூப்பிட்டு கொப்பளிச்சேன்னா கங்கை வந்து எப்பயாப்பட்ட பாவத்தையும் போகிற சக்தி உண்டு. கங்கை புண்ணிய நதி. கங்கா தீர்த்தத்தால மட்டும்தான் அவனை கடிச்சு அந்த விஷத்தை உன் வாயில இருந்து போக்க முடியும். அந்த பாவத்தையும் உன் வாயில இருந்து எடுக்க முடியும். அதனால அந்த கங்காதேவியை பிரார்த்தனை பண்ணு. கங்கை வருவா. வந்தாலும்னா ஒரு கை தண்ணி எடுத்து வாயை ரெண்டா கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை உள்ள பிரசாதமா குடிச்சிடு. அவனை பண்ண அந்த இது வந்து ஜீரணோத்திரம் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை குடிச்சிடு, பிரசாதமா குடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் மட்டும் போயிடுறாரு. ஈஸ்வரனோட அம்சம் தான் ஆஞ்சநேயர். ஆசீர்வாதம் மட்டும் போயிடுறாரு. அதே மாதிரி எடுத்துன்னு வர வெட்டு வந்து மயில்ராவணனும் ராவணர் ராமனும் லட்சுமணனும் மயில்ராவணன்கிட்ட சண்டை போட்டுருக்க இடத்துக்கு வர வந்து இந்த மாதிரி உன்னை இப்பயே நான் உன்னை காலி பண்ணிடுறேன் பாரு சொல்லிட்டு அந்த பொட்டியை காப்பிச்சிடு. அந்த பொட்டியை திறந்து 5 வண்டு வெளியில வருது. வரும்போது ஒவ்வொரு தலையால ஒவ்வொரு வண்டை பிடிச்சிடுறாரு. டக்குன்னு பிடிச்சி வாய்க்குள்ள வச்சு விடுறாரு. வச்சுட்டு 5 வண்டையும் ரெடியா வச்சுட்டு ஒரே நேரத்துல 5 தலையாலையும் பல்லால கடிக்கிறார். 5 வாயாலையும் ஒரே நேரத்துல கடிக்கிறார். கடிச்ச உடனே அப்படியே அந்த வண்டி எல்லாம் செத்து போறது. செத்து போன உடனே துப்பிட்ட உடனே அந்த இடமே விஷமாயிடுறது, மயக்கமாயிடுறது. ஆனா இவாளுக்கு வந்து தெய்வ சகல்பம் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகலை. உடனே கங்காதேவியை பிரார்த்தனை பண்றார். ஆஞ்சநேயர் கங்காதேவி எதிர வர அந்த தேர்த்தத்தை வாங்கி கொப்பளிச்சு வாயை கொப்பளிச்சுட்டு தானும் கொஞ்சம் சாப்பிட்டு ராமலட்சுமணாளுக்கும் கொஞ்சம் அந்த கங்கா தீர்த்தத்தை மேலே தெளிச்சு அந்த அவளுக்கும் கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு அந்த மயில்ராவணன் அங்கே வந்து செத்து போயிடுறான். ஆக இந்த மாதிரி வந்து இந்த மயில்ராவணனை கொல்றதுக்காகத்தான் ஆஞ்சநேயர் வந்து 5 தலை பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்தது. அதுதான் இன்றைக்கும் நம்ம கோயில்கள் எல்லாம் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் பாருங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர். நிறைய இடங்கள்ல இப்போ பிரதிஷ்டப்பட்டிருக்காங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம பார்க்குறோமே, அதனுடைய பின்னாடி கதை வந்து இதுதான். தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம்.